உங்கள் வீட்டில் இந்த மாதம் மட்டும் எத்தனை தடவை கொத்தமல்லி வாங்கியிருப்பீங்க? ஒரு 5 தடவை, ஒரு 10 தடவை, இல்லை அதுக்கும் மேலே. நாம் டெய்லியும் வாங்குகிற இந்த கொத்தமல்லியை ஒரே ஒரு டைம் நம்ம வீட்டில் போட்டோம்னா மாத கணக்கில் பறித்து பயன்படுத்த முடியும்னு சொன்னால், அதுவும் பெரிய ஃபார்ம் இல்லை, க்ரோ பேக் இல்லை, டெரஸ் கார்டனும் கூட இல்லை, வீட்டில் ஓரத்தில் இருக்க ஒரு சின்ன இடம் போதும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைம் நம்ம கார்டன் சேனலில் பார்க்குறவங்க நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம கார்டன் சேனலில் ஆல்ரெடி போஸ்ட்டும் பண்ணியிருக்கேன், போஸ்ட்டும் பண்ணுவேன். இந்த வீடியோவில் வெறும் கொத்தமல்லி வளர்க்குறத மட்டும் சொல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமெல்லாம் சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்லேருந்தே ஆரம்பிப்போம். தமிழ் கல்ச்சரில் பார்த்திங்கன்னா தமிழ் கல்ச்சருக்கும் கொத்தமல்லிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்ம தமிழ் சமையலோட கடைசி டச்சில் என்ன இருக்குன்னு தெரியுமா? கொத்தமல்லி தான் இருக்கும். சாம்பார் மேலே தூவுற கொத்தமல்லி, ரசம் மேலே மிதக்கிற கொத்தமல்லி, சட்னி, குருமா, பிரியாணி, கிரேவின்னு எல்லாத்துலேயும் போட்டாலும் ஒரு தனி மனம் கொடுக்கும். அதனால தான் நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் வீட்டிலேயே கொத்தமல்லி வளர்த்துட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சுல, கடையில் வாங்குகிற பழக்கம் தான் நிறைய இடத்துல வந்துருச்சு. ஆனால் அதை ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் நம்ம வீட்டில் வளர்க்குறதுக்கு கலாச்சாரத்தை நம்ம கொண்டு வரணும். அதுக்காக என்ன பண்ணணும்? நம்ம வீட்டில் வளர்க்க ஆரம்பிக்கணும். இது மட்டும் இல்லைங்க, நம்ம கடையில் வாங்குகிற கொத்தமல்லியெல்லாம் பார்த்திங்கன்னா சில டைமில் ரொம்ப பழைய கொத்தமல்லியாக இருக்கும், இல்லைன்னா நல்லா கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணி வரக்கூடிய கொத்தமல்லியாக தான் இருக்கும். ஏன்னா இதே வீட்டில் வளர்த்தணும் அப்படின்னா நம்ம தேவையான நேரத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பறித்தா போதும், மீதியெல்லாம் அப்படியே அந்த மண்ணில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம எப்போ வேணுமோ அப்போ பறிச்சுக்கலாம். அதை முக்கியமாக ஒரு செடியை வளர்த்துறப்போ பார்த்திங்கன்னா சரியான சந்தோஷம் கிடைக்கும். காலையில் எந்திரிச்சோடனே அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்க க்ரீனை பார்க்கும்போது நம்ம மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். இது ஒரு பெரிய பெனிஃபிட் இந்த கார்டனிங் பண்ணுறதுலையே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணும்? நிறைய பேர் இந்த கொத்தமல்லியை வளர்க்குறதுக்கு நம்ம கிச்சனில் இருக்க கொத்தமல்லியை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் நல்லா முளைக்கும். ஆனால் கடையில் நம்ம தரமான விதையை வாங்கினோம்னு வச்சுங்களேன், அது இன்னும் நல்லா முளைக்கும். ஆனால் நான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வீட்டில் கிச்சனுக்காக யூஸ் பண்ணுற கொத்தமல்லி தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு கொத்தமல்லியும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொத்தமல்லி சீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு சீடு தான் இருக்குது அப்படின்னு இல்லை, அதில் 2 சீடு இருக்கும். ஏன்னா 2 சைடில் இருக்கும். நம்ம அதை உடச்சி போட்டோம்னா இன்னும் நல்லா க்ரோ பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் ஃபுல்லாக போட்டாலும் முளைக்கும். ஆனால் என்னென்னா பாதி கொத்தமல்லி தான் முளைச்சிருக்கும், மீதி பாதி முளைச்சிருக்காது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் க்ரியேட் ஆகும். அதனால் எப்போவுமே கொத்தமல்லி போடுறப்போ ஒரு சின்ன கல்லோ இல்லாட்டி செருப்பு இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அது 2ஆக டேமேஜ் இல்லாமல் உடஞ்சி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து முளைக்கிறதுக்கு போட்டால் அது நல்லா க்ரோவாகி வரும். நிறையா கொத்தமல்லியும் முளைச்சி நிற்கும், நிறையாவும் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அதனால் எப்போவுமே மேக்ஸிமம் உடச்சி போடுறதுக்கே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இது நல்லா வளர்கிறதுக்காக சில உரமெல்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்காக நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, ஃபஸ்ட்டு இது உரம் கிடையாது, தண்ணியை கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கிறதுக்காக கோகோ பீட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே மண்புழு உரம் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டேன். மற்றபடி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே முளைக்கிற காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து மக்க வச்ச கம்போஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதையும் மண்ணை ஸ்ட்ராங்காக்கிறதுக்காக அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு. இந்த வேப்பம் புண்ணாக்கு நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, சில டைம் முளைச்சி வரப்போ அந்த ரூட்டு அழுகி ஏதோ பூச்சி தாக்குதல்னால பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். இதிலிருந்து நம்ம கொத்தமல்லியை காப்பாற்றி வர வைக்கிறதுக்காக இந்த வேப்பம் புண்ணாக்கையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாமே நான் மண்ணை நல்லா குத்தி லூஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் நம்ம செடி முளைச்சி வரப்போ வேறு ஃப்ரீயாக போகும். ஃப்ரீயாக போனால் மட்டும்தான் நம்ம செடி நல்லா முளைச்சி வரும். இல்லாட்டினா முளைக்கவே பாதியில் விழுந்துடும். ஏன்னா வேர் போக முடியாமல் அந்த செடி அப்படியே செத்துரும். அதனால் நல்லா கொத்தி விட்டுட்டு இப்போ நான் அந்த மண்புழு உரம், கம்போஸ்ட், வீட்டில் தயாரித்த கம்போஸ்ட்டு, அதுக்கப்புறம் வேப்ப முன்னாக்கு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட கோகோ பீட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதுதான் ஓவராக வெயில் அடித்தாலும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளார ஈரப்பதத்தை இது பண்ணி வச்சுக்கும். அது நல்லா முளைச்சி வர்றதுக்கு நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணும். இதெல்லாமே நான் லூஸ் பண்ண மண்ணில் ஃபஸ்ட்டு அதை ஒரு பாத்தி மாதிரி கட்டிட்டு இந்த டைம் நான் என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா, எப்பவும் ஒன்றா தூவி விடுவேன். அதுக்கு பதிலாக இப்போ லைனாக போடலாம் அப்படின்னா கரெக்டாக அது முளைச்சி வரப்போ நல்லா நீட்டாக முளைச்சி வரும். அப்படிங்கிறதுனால நான் ஒவ்வொரு பாத்திலையும் நான் ஒவ்வொரு லைன் போட்டு விட்டு அதில் நான் கொத்தமல்லி, இப்போ நான் வெந்தயம் போட்டுருந்தேன், நான் மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். எப்போவுமே ஒரே பொருள் போட மாட்டேன். கொத்தமல்லி ஒரு பிளேஸில் வெந்தயம், அதுக்கப்புறம் பாலக்கீரை, இது 3மே தான் இன்றைக்கி விதைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த 3மே பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப ஈஸியாக முளைச்சி வரும். இது மண்புழு வரும். இது பேக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா தான் வந்துச்சு. அந்த 20 ரூபா கொடுத்து நான் வாங்கிட்டேன். இதை செடி விதை போடுற இடத்துல அந்த இடத்துல நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். விதை போடுறப்போ முக்கியமாக என்னென்னா, விதை நம்ம தூவி விடுறப்போ ஒரே இடத்துல அப்படியே ஒரு குட்டாக விழுந்துடும். அப்படி விழுந்துச்சு அப்படின்னா ஒரே இடத்துல நிறையா செடி முளைச்சிச்சுன்னா அதில் கொஞ்சம் செடி தான் நமக்கு கிடைக்கும். அதனால் விதை போட்டோடனே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அது ஒரே இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. கையிலேயே நீங்கள் பண்ணால் போதும். இதுக்காக டூல்ஸு அந்த இதெல்லாமே எதுவுமே வேண்டாம்.
இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஒரு சென்ட் பக்கம் வந்து இடம் இருக்குது, அதனால் நான் இத்தனை வெரைட்டி நான் போடுறேன். நான் அடிக்கடி வந்து ஏதோ ஒன்று போட்டு மாற்றி மாற்றி ஒவ்வொரு கீரை போடுவேன், கொத்தமல்லி, இந்த மாதிரி நிறைய காய்கறி செடி இந்த மாதிரி போட்டு போட்டு மாற்றி மாற்றி போட்டு போட்டு எடுப்பேன். அது வந்து எனக்கு வீட்டுக்கு வந்து நிறைய கடையிலேருந்து வாங்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸை வந்து அது வந்து அவாய்ட் பண்ணி கொடுத்துருச்சு. என்ன நம்ம கார்டனுக்கிட்டேருந்து என்ன கற்றுக்குவோம் அப்படின்னா, நம்ம மெயினாக வந்து எப்படி பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கற்றுக்குவோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வேலையும் நாமளே செய்யணும். இப்போ பொறுமையாக இருந்து மண்ணை குத்தி இதெல்லாமே தயார் பண்ணி எடுத்தாலும் நமக்கு உடனே இன்றைக்கி போட்ட விதை வந்து நாளைக்கே முளைச்சி வந்துடாது. ஆனால் அது வந்து ஒரு 3லேருந்து ஒரு 10 நாள் இந்த மாதிரியெல்லாம் எடுக்கும். ஒவ்வொரு செடி ஒவ்வொரு மாதிரி எடுக்கும். இப்போ நான் கொத்தமல்லி விதை நான் போட்டிருக்கேன் அப்படின்னா எனக்கு 7லேருந்து ஒரு 10 நாள் எடுக்கும். நம்ம அந்த 10 நாள் வரைக்கும் மண் ஈரமாக இருக்குதான்னு வந்து பார்ப்போம். நமக்கு வந்து டெய்லியும் வந்து அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணுங்கிற அந்த ஒரு க்யூரியாசிட்டியை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அது கூடவே சேர்ந்து பொறுமையும் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கும் கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் நம்மளே பண்ணால் அதோட ஹாப்பினஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 7வது நாள் 8வது நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு முளை வந்து ஃபஸ்ட்டு லீஃப் வந்து முளைச்சி வந்திருக்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செடி வளர்த்தும் போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் தானாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக கார்டன் பண்ணுறக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் முளைச்சி நீங்கள் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் கடையிலேருந்து வாங்குறதையே நீங்கள் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த கெமிக்கலும் எதுவுமே போடாமல் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறீங்க. அதோட டேஸ்ட்டுக்கும் நீங்கள் கடையில் வாங்கி அதை நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதுக்குண்டான டேஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தானாக தெரியும். இது பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து கொத்தமல்லி, பாலக்கீரை, அதுக்கப்புறம் வந்து வெந்தயக்கீரை இது எல்லாமே வந்து இன்றைக்கி ஹார்வெஸ்ட் நாங்கள் பண்ணி எடுத்துட்டோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக முளைச்சிருக்குதுன்னு பாருங்கள். என்னங்க உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.